வணக்கம். தமிழ் கவிதைகள்ல வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, அதுக்குள்ள எக்கச்சக்கமான புதிர்கள், ரகசியங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கும். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அப்பேற்பட்ட ஒரு புதிரை விடுவிக்க போறோம். தமிழ் கவிதைகள்ல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான உத்திய பத்தி தெரிஞ்சுக்க தயாரா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வரிகளை ஒரு முறை பாருங்க. இது ஒரு ரொம்ப பழமையான தமிழ் பாடல். இப்போதைக்கு இதோட அர்த்தம் என்ன, இது யார் எழுதுனது, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இத ஒரு புதிர் மாதிரி மட்டும் நினைச்சுக்கோங்க. இதுல என்ன இருக்குன்னு நல்லா உத்து பாருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு விசித்திரமா தெரியுதா? ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் வர்றத கவனிச்சிங்களா? அது எந்த வார்த்தைன்னு கொஞ்சம் யோசிங்களேன். இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைய மர்மத்துக்கான திறவுகோல். ஓகே, அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? சூப்பர். இப்போ அந்த புதிரை விடுவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த அற்புதமான கவிதை உத்திக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன, அதோட பேர் என்னன்னு பார்க்கலாமா? இந்த உத்தியோட பேர் சொல் பொருள் பின் வருநிலை அணி. பேர் கொஞ்சம் பெருசா இருக்கா, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். அதாவது ஒரு பாட்டுல ஒரு சொல் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்துல வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே சொல் அதே அர்த்தத்தோட திரும்ப திரும்ப பல இடங்கள்ல வர்றதுக்கு பேர் தான் இந்த அணி. ஐயோ, பேர் இவ்ளோ நீளமா இருக்கேன்னு பயப்படாதீங்க. வாங்க இத பிரிச்சு பார்க்கலாம். சொல் பொருள் பின்வரு நிலை அணி. அதாவது ஒரு சொல் அதோட பொருளோட பின்னாடி தொடர்ந்து வர்ற ஒரு நிலை. பாத்தீங்களா? அந்த பேர்லயே அதோட முழு விளக்கமும் இருக்கு. ரொம்ப எளிமைதான் இல்லையா? சரி, இப்ப நமக்கு இந்த டெக்னிக் பேரு தெரிஞ்சிருச்சு. இத வச்சுக்கிட்டு நம்மளோட முதல் புதிரை மறுபடியும் போய் பாப்போமா? இந்த தடவை கண்டிப்பா நமக்கு விடை கிடைக்கும். கரெக்ட். நாம பார்த்த அந்த பாட்டுல திரும்ப திரும்ப வந்த வார்த்தை வைகல். இந்த பாட்டுல அது வர்ற ஒவ்வொரு இடத்துலயும் அதோட பொருள் நாள் அப்படிங்கிறது தான். அந்த பொருள் எங்கேயுமே மாறல. இதுதான் சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. இப்போ இந்த அணியோட சேர்த்து இதோட ஆழமான அர்த்தத்தை பாருங்க. நாள்ங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றது மூலமா காலம் எவ்வளோ இரக்கமே இல்லாம நம்மள கடந்து போய்கிட்டே இருக்குன்றத கவிஞர் ஆணித்தரமா சொல்றார். இந்த தொடர்ச்சியான அழுத்தம் பாடலோட மைய கருத்தை நம்ம மனசுல ஆழமா பதிய வைக்குது. இந்த சொல் பொருள் பின்வரும் நிலை அணி ஏதோ சாதாரணமா பயன்படுத்தப்படுற ஒரு உத்தி மட்டும் இல்ல. உலக பொதுமறையான திருக்குறளிலேயே நம்ம திருவள்ளுவர் இதை எவ்வளோ திறமையா கையாண்டு இருக்கிறாருன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த குறளை பாருங்க. இத நம்மள பலருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு குறள் தான். இங்கேயும் அந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. கண்டுபிடிக்கலாமா? இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற எண்ணை பாருங்க. 5. ஆமாங்க, இந்த ஒரே ஒரு சின்ன குறள்ல செல்வம் என்ற வார்த்தை சரியா 5 முறை வருது. இது எவ்வளோ பெரிய அழுத்தம்னு யோசிச்சு பாருங்க. இந்த குறள்ல 5 முறையும் செல்வங்கிற சொல் ஒரே பொருள்ல தான் வருது. செல்வங்கள்லயே சிறந்த செல்வம் காதால கேட்டு பெறுகிற அறிவுச் செல்வம் தான்னு சொல்றதுக்கு இதை விட அழுத்தமா சொல்ல முடியுமா? அந்த வார்த்தைய திரும்ப திரும்ப பயன்படுத்துறதே அதோட முக்கியத்துவத்தை உணர்த்ததான். சரி, இந்த உத்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். ஆனா கவிஞர்கள் இதை ஏன் பயன்படுத்தணும்? ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றதுல அப்படி என்ன சக்தி இருக்கு? வாங்க பார்க்கலாம். இந்த அணி ஒரு சக்தி வாய்ந்த கருவி மாதிரி. இது ஒரு குறிப்பிட்ட வார்த்தைக்கு வலுவான அழுத்தம் கொடுக்குது. பாடலுக்கு ஒரு தாளத்தையும் ஓசை நேயத்தையும் தருது. இதனால அந்த பாடல் நம்ம மனசுல எளிதா பதிஞ்சிரும். மிக முக்கியமா கவிஞரோட மைய கருத்தை ரொம்ப ஆழமா நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்க்குது. நாம இப்போ இந்த அற்புதமான உத்திய பழந்தமிழ் இலக்கியத்துல பார்த்தோம். ஆனா யோசிச்சு பாருங்க, இன்றைய உலகத்துல நாம கேட்கிற பாடல்கள்ல, பார்க்கிற பேச்சுகள்ல, ஏன் விளம்பரங்கள்ல கூட ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்ல இப்படி வார்த்தைகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துறத நீங்க எங்கெல்லாம் பார்த்திருக்கீங்க? யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பழந்தமிழ் உத்தி இன்னைக்கும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்குன்னு புரியும்.